ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஏலம் விடப்பட்டன. அப்போது இளைஞர் ஒருவர் போலீசாரின் காலில் விழுந்து கதறினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 20 காவல் நிலையங்கள் உள்ளன. இந்த காவல் நிலையங்களில் மதுவிலக்கு குற்ற வழக்குகளில் 33 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த வாகனங்கள் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி தலைமையில் ஆயுதப்படை மைதானத்தில் வைத்து ஏலம் விடப்பட்டது. அப்போது வாழைப்பந்தல் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை தனக்கே ஏலம் விட வேண்டும் என்று போலீசாரின் காலில் விழுந்து கதறினார். மேலும் வேறு யாரும் ஏலம் கேட்க வேண்டாம் என்றும் ஏலம் எடுக்க வந்தவர்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினார். அதையும் மீறி குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு அந்த இருசக்கர வாகனம் ஏலம் போனது. கடைசியில் அந்த வாகனம் வாழைப்பந்தல் இளைஞருக்கு ஏலமாக தரப்பட்டது. அரக்கோணத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தவணையில் வாங்கிய இருசக்கர வாகனமும் மதுவிலக்கு வழக்கில் சிக்கியது. அந்த வாகனத்தை தனக்கே தர வேண்டும் என்று போலீசாரிடமும் ஏலத்திற்கு வந்தவர்களிடமும் அந்த பெண் கெஞ்சி கேட்டுக் கொண்டுள்ளார். போலீசார் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு அந்த பெண்ணின் வாகனத்தை அவருக்கு ஏலமாக கொடுத்தனர்.